ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. நாளைக்கு சந்திர கிரகணமானது வெள்ளிக்கிழமை ஏற்படுது. கிரகணம் முடிந்ததும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க, இல்லையெனில் தோஷம் பிடிக்கும். ஸோ என்ன விஷயத்தை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். வீடியோவை அதனால் ஃபுல்லாக பாருங்கள். சந்திர கிரகணமானது நாளைக்கு ஏற்பட இருக்கு. இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் தான் நாளை நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலே கிரகணமானது ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 6:20 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்ரெடி நான் பழைய வீடியோ போட்டதில் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் சந்திர கிரகணம் முடிந்த உடனேயே சில விஷயங்கள் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான சந்திர கிரகணம் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 28 ஆவணியுடைய 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இது அறிவியல் மற்றும் மத ரீதியாக ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. இது ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமாகும். கரெக்டாக காலையில் 6:20 மணிக்கு தொடங்கி கரெக்டாக மதியம் 12:30க்கு மேலே முடிவடையுது. இந்தியாவில் பகல் பொழுதில் நடக்கிறதுனால கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த நேரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் வலுப்பெறும் என்பதால் சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் நாளை நாள் தடை செய்யப்படுகிறது. அதாவது செய்யக்கூடாது என்பது தடை செய்யப்படுது. இப்பேற்பட்ட கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அதுதான் கிரகணம் முடிந்த பிறகும் நிறைய விஷயங்கள் நாம் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ கிரகணம் முடிந்த பிறகு சுத்தமாக இருக்கிறதுக்கு சிறப்பு கவனம் நாளை நாள் செலுத்த வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறது காலையில் ஸ்டார்ட் ஆகி மதியம் முடியுது. மதியத்துக்கு மேலே இந்த ஒரு விஷயங்களை செய்தாகணும். அதாவது கிரகணம் முடிந்த பிறகு இந்த விஷயங்கள் செய்ய வேண்டும். ஸோ என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளிப்பது தான். கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குளிச்சிருந்தாலும் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக குளிக்க வேண்டும். கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலையே இதுதான். இந்து மத சாஸ்திரங்கள் படி குளிக்கும் வரை கிரகணத்தின் தாக்கம் முடிவடையாது. அதனால தான் கிரகணம் முடிந்த உடனேயே குளித்து சுத்தமான ஆடை அணியணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. நாளை நாள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் முடிந்ததோ நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் கங்கை நீரை கலக்க வேண்டும். இந்து மதத்தில் இது புனிதமான விஷயமாக கருதப்படுது. இது கிரகணத்தின் போது தீய விளைவுகளை ஏற்பட்டிருந்தால் அந்த நீரை சேர்க்கறதன் மூலிமா, நம்ம அதில் குளிக்கிறதன் மூலிமா அந்த தீய விளைவுகளை போக்கும். ஸோ கங்கை நீர் இப்போ கிடைக்கல, உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் துளசி இலைகளை நீரில் கலந்து குளிக்கலாம். துளசி இலைகளை நீரில் கலந்து குளித்தாவே கங்கை நீருக்கு இணையாக கருதப்படும். அதனால் துளசி இலைகளை நீரில் கலந்து குளிக்கலாம். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கக்கூடிய நீரில் இந்த மாதிரி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்கிறது. நீங்கள் எப்படி குளித்து உங்கள் உடலை சுத்தப்படுத்திக்கிறீங்களோ அதுபோல் உங்கள் வீட்டையும் சுத்தப்படுத்தணும். அதனால் உங்கள் வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. குளித்த பிறகு வீடு முழுவதும் கங்கை நீரை தெளிக்கணும். இது இடத்தை சுத்திகரித்து கிரகணத்தின் தீய விளைவுகளை நீக்கும். பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து கடவுள் படங்களை துடைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடாது, கடவுள் படங்களையும் துடைக்காமல் இருக்கக்கூடாது.
என்னதான் ஆல்ரெடி சுத்தபத்தமாக இருந்தாலும் மீண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து கடவுள் படங்களை துடைத்து அதுக்கப்புறமேட்டு தான் வழிபாடை வந்து முடிக்க வேண்டும். அதனால் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யாமல் மட்டும் நாளை நாள் இருக்காதீங்க. இது வந்து உடல் மற்றும் ஆன்மாவுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதே போல் சந்திர கிரகணத்திற்கு பிறகு குளிப்பது சுத்திகரிப்பது இது மத நூல்களில் முக்கியமானதாக கருதப்படுது. இதில் உடல் மற்றும் ஆன்மாவை வந்து இது சுத்திகரிக்குது. இது வந்து கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றலை நீக்கி உடலையும் மனதையும் தூய்மையாக்கும். எனவே கிரகணம் முடிந்த பிறகு குளிப்பது மிக அவசியம். ஸோ குளிக்காமல் மட்டும் இருக்காதீங்க, குளித்து பயன்பெறுங்க. குளிக்கக்கூடிய நீரில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து துளசி இலைகளை சேர்த்து குளிங்க. அதே போல் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல, அதுவும் வந்து ரொம்ப தூய்மையான தண்ணியாக இருக்க வேண்டும். அது தூய்மையான தண்ணியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் மெயினாக வந்து இலை, துளசி இலை இதெல்லாம் போட்டு அந்த நீரை வந்து வீடு ஃபுல்லாக தொடைங்க. அதோட பூஜை அறையும் தொடைங்க. அதுக்கப்புறம் தெய்வ படங்களையும் தொடைங்க. அப்படி தொடைத்திங்கன்னா அது ரொம்ப புனிதமாகும். அதோடு கிரகணனால் ஏதாவது தோஷம் ஏற்பட்டாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஸோ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வெறும் துளசி இலை சேர்த்தா போதும். அதே நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய தண்ணீரில் இந்த பொருட்கள்லாம் வந்து சேருங்க. குறிப்பாக நாளை நாள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் குளிக்க வேண்டும். நாளை நாள் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிச்சுட்டு தான் சாப்பிடவே வேண்டும். அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது, அதோடு ஜீரணமும் ஆகும். அதனால் நாளை நாள் மறக்காமல் இதெல்லாம் வந்து செய்திடுங்க. கிரகணத்தின் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நிறைய பார்த்துருப்போம். இப்போ கிரகணம் முடிந்ததும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அனைவருக்கும் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் உடனே பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை வந்து பார்க்கட்டும். கிரகணம் முடிஞ்ச கையோடு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா தகவல்களும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். கிரகணம் முடிஞ்ச கையோடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.